தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், எதுவும் பண்ண முடியாது. ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் புரியும். ஃபஸ்ட் இந்த வீடியோவை பார்க்குறவங்களில் மேக்ஸிமம் பேருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னாவே என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். இது மிலிட்ரியில் வருதா அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஹோம் டிஃபென்ஸ்னு 2 பிரான்ச் இருக்குது. இது தனியாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்குள்ளே வர்றது ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். இது 3ஐயும் சேர்த்து தான் மிலிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். பட் பீப்புள் எல்லாம் சோல்ஜர்ஸ் துப்பாக்கி தூக்கிட்டு போய்ட்டு பார்டரில் நிற்பாங்க, டெரரிஸ்ட்டை சுடுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அதுவும் இருக்குது, ஆனால் அது மட்டுமே இல்லை, அதை தாண்டி நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் ஏர்ஃபோர்ஸ். இது விமானப்படை, அடுத்து நேவி கடல் படை, ஆர்மின்றது தரைப்படை காலாட்படை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வர்ற ஏர்ஃபோர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னால் என்னன்ட்டு. வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். பாரதிய வாயு சேனா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் invites online applications from Indian Gorkha as subject of Nepal. Male candidates for selection test to join the Indian Air Force as airman in Group Y non-technical medical assistant trade for airman intake 2 of 26. ஸோ இதை இந்தியனாக இருக்கவங்களும் கோர்க்காவில் இருக்கவங்களும் அண்ட் கோர்க்கா ரெஜிமெண்ட் அவங்களும் மேல் கேண்டிடேட்ஸ், ஃபீமேலுக்கு கிடையாது, ஒன்லி மேல்ஸ் அண்ட் அப்ளை பண்ண முடியும். அண்டு இது பார்த்தீங்கன்னா குரூப் ஒய், குரூப் எக்ஸ், குரூப் ஒய்ன்னு 2 இருக்குது. இது குரூப் ஒய் நான் டெக்னிக்கல் ட்ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டண்ட். இந்த ஏர்மேன் இன்டேக் 2 of 26ன்றது வருஷத்துக்கு 2 டைம் செலெக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த 2ன்றது செகண்ட் டைம் எடுக்கிறது தான் குறிக்கிது. கீழே பாருங்கள், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் ஃப்ரம் 11 July 2025 to 31 July 2025. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆன்லைன் எக்ஸாம் டேட்ஸ் ஃப்ரம் 25 September 2025 onwards. நீங்கள் 11 July 25லேருந்து 31 July 25 வரைக்கும் அப்ளை பண்ணுவீங்க. அண்டு உங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது 25 Septemberலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்டு எவ்வளோ நாள் போகும் அது எல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் உங்களுக்கு தெரிய வரும். ஏர்மேன் இன்டேக் 2 of 26. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் கொடுத்துருவாங்க. காஷன், selection in the Indian Air Force is fair and transparent and on merit only. I repeat, fair and transparent and on merit only. At no stage any bribe is required to be paid to anyone for selection or recruitment in the Indian Air Force. Candidates should not fall prey to unscrupulous persons posing as recruiting or selecting agents. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எக்ஸாமில் எடுக்கிறீங்க அண்ட் ஃபிசிக்கலாக எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட மெரிட் லிஸ்ட் அண்ட் உங்களோட செலெக்ஷன் ரிசல்ட் வரும். நீங்கள் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாற வேணாம், அப்படி ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த வலையில் நீங்கள் மாட்டிக்காதீங்க, விழுந்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கொஷன் மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவேராக இருந்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், Indian Air Force invites online applications from male Indian Gorkha as subject of Nepal citizens from all states. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், யாரெல்லாம் அப்ளை பண்ணான்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சிட்டிசன்ஸ் ஃப்ரம் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் ஃபார் செலெக்ஷன் டெஸ்ட் ஃப்ரம் 25 September 2025 onwards to join Indian Air Force as airman in the Group Y medical assistant trade. The selection test is not for selection as commissioned officers, pilots, navigators, Agnivir Vayu. இது முக்கியமான ஒரு லைனு, அதான் நல்லா பாக்ஸ் போட்டு கூட கொடுத்துருவாங்க. நல்லா பாருங்கள், இந்த ட்ரேடு நீங்கள் பார்க்குற இந்த நோட்டிஃபிகேஷன், நீங்கள் அப்ளை பண்ண போகிற இந்த செலெக்ஷன் ஆஃபீஸருக்கானது இல்லை, பைலட் ஆகிறதுக்காகவும் இல்லை, நேவிகேட்டருக்கும் இல்லை, அண்டு இப்போ ரீசெண்டாக வந்த அக்னிவீர் வாயு, அக்னிபாத் அதுக்காகவும் இல்லை. 3 ஃபோர்ஸ்லேயே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3லேயும் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடு மட்டும் தான் இன்னும் பர்மனெண்ட்டாகவே இருக்குது. அது அக்னிவீரில், அக்னிபாத்தில் இன்னும் கொண்டு வரல.
அந்த ட்ரேடு தான் இது. அதுக்கு தான் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான லைன், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பாருங்கள், அப்ளிகேஷன் இஸ் ரிக்வயர்டு டு பி ஃபில்டு ஒன்லி ஆன்லைன். ஆஃப்லைனில் எந்த ப்ராசஸும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணணும். ஒன்லி ஆன்லைன் பை த கேண்டிடேட்ஸ் அண்ட் டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபில் அப் த சேம் ஆர் அவைலபிள் அட் www.airmanselection.cdac.in. இந்த வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அந்த சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அந்த சைட்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும். The examination is valid for Airman Intake 2 of 26. Online registration shall commence at 1100 hours on 11 July 2025 and will close at 2300 hours on 31st July 2025. Only online registered applications shall be accepted for registration. Log on to www.airmanselection.cdac.in. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 ஜூலையில் இருந்து நைட்டு 11:31 ஜூலை இந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டைமில் பண்ணுறதுக்கு. மற்ற டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டைமில் சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் கேன்சல் ஆகும். அண்டு இதை நீங்கள் ஆன்லைனில் பண்ணால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. இந்த வெப்சைட்டில் போயிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கனெக்டடாக இருக்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதிலே போடுவேன். நான் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேளுங்க. உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். Then note, candidates are advised to register at the earliest opportunity as no extension of registration dates will be accommodated. ஸோ இவங்க டைம் அண்ட் டேட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இது ஃபௌஜி, இது டிஃபென்ஸ் டைமில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் பிளாக். மேரேஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை பற்றி சொல்கிறாங்க. மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட் ஃபார் கேண்டிடேட்ஸ் வித் 10+2, அதாவது 12th. கேண்டிடேட் ஷுட் பி அன்மேரிட் அண்ட் born between 2 July 2005 and 2 July 2009, both dates inclusive. இந்த 2 டேட்டுக்கு உள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அண்ட் அன்மேரிட் 12th நீங்கள் முடிச்சிருக்கணும். அன்மேரிட் மேரேஜ் பண்ணாமல் இருக்கணும். இந்த 2 டேட்டுக்குள்ளே இருக்கணும். அண்ட் இந்த 2 டேட்டுமே கணக்கில் எடுத்துப்பாங்க. மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட் ஃபார் கேண்டிடேட்ஸ் வித் டிப்ளமா BSc in pharmacy. Unmarried candidate should be born between 2 July 2002 and 2 July 2007, both dates inclusive. Married candidate should be born between 2 July 2002 and 2 July 2005, both dates inclusive. மேலே இருக்கிறது 12th முடித்தவங்களுக்கு, கீழே இருக்கிறது டிப்ளமா அண்ட் BSc ஃபார்மா முடித்தவங்களுக்கு. அண்ட் இதில் மேரிட் அண்ட் அன்மேரிடுக்கு டேட் ஆஃப் பர்த் எந்த டைமுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. In case a candidate clear all the stages of the selection procedure, then the upper age limit as on date of enrollment should be 21 years for candidates with 10+2 intermediate equivalent including vocational course, and 24 years for candidates holding diploma BSc in pharmacy. ஸோ இதில் 12th முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் டேட் அன்னைக்கு 21 இயர்ஸ் தான் இருக்கணும். அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அண்ட் ஃபார்மா அண்ட் டிப்ளமாவாக இருந்தீங்கன்னா 24 இயர்ஸ் தான் இருக்கணும். அதை விட அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. இதில் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் எடுத்த குரூப்பில் இந்த சப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கணும். அதில் ஓவராலாக 50% மார்க்ஸ் இருக்கணும். அண்ட் இங்கிலீஷில் தனியாக 50% மார்க் இருக்கணும்.
அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார்மாவிலே அதான் நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கணும் 50% மார்க்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷில் தனியாக 50% மார்க். அண்டு நீங்கள் ஃபார்மா அண்ட் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதில் 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அண்ட் நோட் 1 பாருங்கள், எஜுகேஷன் போர்ட்ஸ் ஃபார் 10+2 ஆர் ஈக்குவலண்ட் ரெக்கக்னைஸ்ட் by central, state or UT shall only be permitted. கவர்மெண்ட் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி இல்லை காலேஜ் ஸ்கூல்ஸ் ஆகிருந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதில் பெர்மிட் பண்ணுவாங்க. அண்ட் நோட் 2 பாருங்கள், எக்ஸாக்ட் அக்ரிகேட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பிஃபோர் டெசிமல் ரிட்டன் இன் த மார்க்ஸ் ஷீட் ஆஃப் 10+2 இன்டர்மீடியட் equivalent diploma BSc in pharmacy or calculated as per the rules of concerned education board shall only be considered. For example, அதாவது நீங்கள் எடுத்திருக்க ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 49.99% should be taken as 49% and not to be rounded off to 50%. ஸோ நம்மளாம் இந்த 0.5ன்னு வந்துச்சுனாவே இந்த 49 இருக்கிறது 15 வச்சுப்போம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. பாயிண்ட்டுக்கு அந்த சைடு ரைட் சைடு இருக்கிறது நமக்கு கணக்கு இல்லை அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அதுதான் கணக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மார்க் எவ்வளோன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் மேண்டேட்டரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஜெனரல் ஃபிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டு பிகம் அண்ட் ஏர்மன் as follows. வெயிட். ஸோ இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்குன்ட்டு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த வெயிட் உங்களுக்கு இருக்கணும். அண்ட் செஸ்ட், மினிமம் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் should be 77 cm and chest expansion must be at least 5 cm. ஸோ டேப் வச்சு உங்களுக்கு செஸ்ட்டை மெஷர் பண்ணும்போது 77 cm இருக்கணும். ப்ளஸ் குறைஞ்சது ப்ரீத் இன் பண்ணும்போது உங்களுக்கு 5 cm எக்ஸ்பேண்ட் ஆகணும். அண்ட் ஹியரிங், ஒரு 6 மீட்டர்ஸ்லேருந்து நார்மலாக மைல்டு வாய்ஸில் சொல்கிறது உங்களுக்கு கேட்கணும். அண்ட் டென்டல், மினிமம் உங்களுக்கு 14 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த 14 பாயிண்ட்ஸ் என்னென்ன எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த இதெல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் ஜெனரல் ஹெல்த், இது நார்மலாக பேசிக் தான். கேண்டிடேட் ஷுட் பி ஃபிட் ஃபார் த ஏர்ஃபோர்ஸ், மஸ்ட் கன்ஃபார்ம் டு த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். கேண்டிடேட் ஷுட் பி ஆஃப் நார்மல் anatomy வித்தவுட் லாஸ் ஆர் டிஃபார்மிட்டி. எந்த ஒரு பாடி பார்ட்டும் இல்லாமல், அதாவது மிஸ் ஆகிருக்கக்கூடாது, அதாவது ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது கட் ஆகி அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் டிஃபார்மிட்டினா உங்களுக்கு தெரியல, அந்த முறிவு, தசை, எலும்பு விலகல் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பாடி பார்ட்ஸும் க்ரோத் ஆகிருக்கக்கூடாது. அண்டு எந்த ஒரு க்ரோனிக் இல்லை அக்யூட் எந்த ஒரு டிசீஸும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பேசிக்காக எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் நீங்கள் இருக்கணும், அவ்வளோதான். எந்த ஒரு டிசீஸ் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜெண்டர் இதில் மெயினாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி கேண்டிடேட் இஃப் ஃபவுண்ட் டு ஹாவ் ப்ரீடாமினன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஆப்போசிட் ஜெண்டர் ஆஸ் எவிடென்ட் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் will be rejected as unfit. Any candidate having undergone gender reassignment surgery will be declared unfit. ஸோ இந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா மேலுக்காக மட்டும்தான், ஒன்லி மேல்ஸ். ஸோ ஃபீமேலுக்கான ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அன்ஃபிட் பண்ணிடுவாங்க. அண்ட் சர்ஜரி எதுவும், அதாவது ஜெண்டர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி சர்ஜரி எதுவும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அன்ஃபிட் பண்ணிடுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ரிஜெக்ட். அண்ட் ஹைட் அண்ட் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஹைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ் 155 சென்டிமீட்டர்ஸ், அதாவது இது மினிமம் ஹைட். மினிமம் நீங்கள் குறைஞ்சபட்சம் 152 சென்டிமீட்டர் ஆச்சும் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணா இருக்கலாம், ஆனால் அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் லிமிட்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் எரர் ஐக்கு பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் ±3.50 D ஆர் இன்க்ளூடிங் astigmatism. Visual acuity 6/36 each eye, correctable to 6/6 each eye. Color vision CP2. Note, இந்த நோட் முக்கியமாக பார்த்துக்கோங்க. கேண்டிடேட் ஷுட் பிரிங் லேட்டஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் நாட் ஓல்டர் தென் 1 month and spectacles for corrected vision if used.
The prescription must bear the diopter measurement, name, signature, stamp, and registration number of ophthalmologist. Date of prescription should be with a month prior to appearing for medical examination. அந்த மெடிக்கல் எக்ஸாம்லேருந்து ஒரு மாதத்துக்கு உள்ளே இருக்கணும் நீங்கள் அந்த டெஸ்ட் பண்ணது, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் உங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுத்ததுன்ட்டு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. கேண்டிடேட்ஸ் வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் லாசிக் வில் நாட் பி அக்செப்டட். ஸோ லாசிக் சர்ஜரி ஐக்கி பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. Details of medical standards are available on CASB web portal. Same www.airmanselection.cdac.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் பாயிண்ட் 8 பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு ட்ரக் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, உங்கள்கிட்ட வச்சுருக்கக்கூடாது, யாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா NDPS ஆக்ட் 1958 படி ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் zero tolerance policy to alcoholism and substance abuse is followed in Indian Air Force. Okay, then tattoo. So body tattoo மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்க, யூனிஃபார்ம் போடுறீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வேணால் டேட்டூ வச்சுருக்கலாம். அண்ட் ஒரு சில ரேசஸ் லைக் ரிலீஜியனில் டேட்டூஸ் போடணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஸ்டோரி மாதிரி கொடுத்துருங்க. நான் பேசிக்காக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத மட்டும் பேசிக்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். பேலன்ஸ் நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்லி சிக் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க முடியெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்ட்டு அவங்க மதத்தில் இருக்குது. ஸோ அவங்க முடி வெட்டுறதுக்கு அண்ட் தாடியை ஷேவ் பண்ணுறதுக்கு அவங்களாம் பண்ண வேணாம், அதுக்கு பர்மிஷன் இருக்குது. ஸோ அவங்க வச்சுருக்க மாதிரியே வச்சுருக்கலாம். அண்ட் அதை ஃபோட்டோ பிடிச்சி அவங்க சப்மிட் பண்ணணும். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆர்மியில் இல்லை நேவியில் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சர்வீஸில் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அந்த ஃபார்மில், இதுக்கு முன்னாடி இந்த சர்வீஸில் இருந்தேன், ட்ரேடில் இருந்தேன், இந்த போஸ்டிங்கில் இருந்தேன்ட்டு அதில் மென்ஷன் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் வேறு ஏதாச்சும் ட்ரேடில் பிரான்ச்சில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் ட்ரேட் அப்படின்னு இங்கே கொடுத்துருவாங்க, ஒரு டார்க்காக கொடுத்துருவாங்க. கேண்டிடேட்ஸ் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபார் எனி ரீசன், அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்பியர் இன் த செலெக்ஷன் டெஸ்ட். அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. அடுத்து பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், டெனர் அண்ட் ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங் ப்ராசஸை பற்றி சொல்கிறாங்க. Enrollment shall be for an initial period of 20 years subject to service conditions which may be extended up to the age of 57 years subject to service conditions. Initially candidates shall be sent for a joint basic phase training JBPT at a designed basic training institute. On successful completion of JBPT, candidates will be sent for trade training of specific duration which shall include security training or any other training as per service requirements. சர்வீஸ்க்கு தேவையான மாதிரி எந்த ட்ரைனிங்காக வேணா இருக்கலாம், ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கும், அண்ட் அடுத்து உங்களோட ட்ரேடுக்கான ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் இஸ் ஹவவர் liable to be terminated at any time if the trainee fails to achieve the required standards in academics, profession, physical fitness and discipline, or is found to be medically unfit. ஸோ இந்த மாதிரி எந்த ரீசனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எஜுகேஷனில் இல்லை ப்ரொஃபஷனாக அண்ட் ஃபிசிக்கல் கண்டிஷனில் வீக் ஆகிட்டீங்க, டிசிப்ளின் இல்லை, இந்த மாதிரி எந்த ரீசனாக இருந்தாலும் அன்ஃபிட் பண்ணிவிட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரைனிங், the airmen shall be deployed on jobs as per IAF requirements. Trade allotted shall not be changed on candidates' request on any grounds. ஸோ நீங்கள் உங்கள் ட்ரைனிங் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வரும். ஆல் ஓவர் இந்தியா
இல்லை வேர்ல்டில் கூட எங்கே வேணால் போடலாம் அவங்க போஸ்டிங். நம்ம ரெக்வெஸ்ட்டை பொறுத்து எங்கேயும் மாற்ற முடியாது அதை. நோட்: candidates will not be permitted to stay with their family during the training period. Unmarried candidates will not be permitted to get married till successful completion of their AB initial training. ஸோ ட்ரைனிங் டைமில் நீங்கள் உங்கள் பேரண்ட்டோட, அதாவது ஃபேமிலியோட வெளியில் எங்கேயும் தங்க முடியாது. அண்ட் ட்ரைனிங் சென்டரை விட்டு உங்களால் வெளியில் போக முடியாது, அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அன்மேரிட் கேண்டிடேட்ஸ், நீங்கள் மேரேஜ் ஆகாமல் இருந்தீங்கன்னா ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் மேரேஜ் பண்ணக்கூடாது. ஆர் airmen enrolled under this entry are liable to be assigned any duty in organizational interest at the discretion of the Indian Air Force. ஸோ சர்வீஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான டியூட்டி வேணாலும் போடலாம், உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அதை மாற்ற முடியாது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் பே அண்ட் அலோவன்சஸ், ஸோ இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே நான் உங்களுக்கு பேசிக்ஸ் மட்டும்தான் கொடுக்கலான்னு பார்க்குறேன். என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸு, எப்போ அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், என்னென்னலாம் ரெடியாக வச்சுருக்கணும், ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த பே அண்ட் அலவன்சஸ், ஹையர் எஜுகேஷன், இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் இதில் வேணால் பேசிக்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இதில் 1400, ஓகே 14,600 உங்களுக்கு பர் மந்த் உங்கள் ட்ரைனிங் பீரியட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டைஃபன்ட்டு. அண்டு ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி 26,900 கொடுப்பாங்க. அண்ட் அது இல்லாமல் ஹெச்ஆர்ன்ட்டு ஒன்று வரும். அண்ட் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு, லைக் ட்ராவல் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், கம்போசிட் அலவன்ஸ், ரேஷன் அலவன்ஸ், இந்த மாதிரி ஹெச்ஆர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுமையாக தெரிஞ்சுப்போம். அண்ட் பெர்க்ஸ், ஸோ job specifications of medical assistant trade. As a medical assistant, you are to be trained in nursing and first aid. You will also be involved in management of medical stores, dispensaries, and ward supervision and other Air Force duties. Note: airmen shall also have to undertake any other tasks as assigned by superior authorities. Sequence of examination. ஸோ முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆர் ப்ரோஹிபிட்டட் இன் டெஸ்டிங் ஏரியாஸ் டியூரிங் phase 1 and phase 2. Candidates found in possession of mobile phones, electronic devices shall be debarred permanently. ஸோ அங்கேருந்து பர்மனெண்ட்டாக அனுப்பிச்சிடுவாங்க, கண்டினியூ பண்ண முடியாது நம்ம செலெக்ஷன் ப்ராசஸை. Online test. Eligible candidates will be sent admit card for phase 1. phase 1க்கு admit card அனுப்புவாங்க, இமெயில் அனுப்புவாங்க. ஸோ 48 to 72 hours அந்த டைம் முன்னாடி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதை நம்ம கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் எக்ஸாம் போகும்போது மறக்காமல் அதை கொண்டு போயிடணும். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். வேறு அண்ட் ஆதார் கார்டு நீங்கள் கொண்டு போகணும். மற்ற டீட்டெயில்ஸ் இதை பார்த்துங்க. ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பார்ப்போம். ஒவ்வொரு ப்ரொசீஜராக பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இப்போவே உங்களுக்கு இது ½ அன் ஹவர் கிட்டத்தட்ட வந்துருச்சு வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இது பாருங்கள், முக்கியமான பார்ட் இது. டியூரேஷன் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் வில் பி 45 minutes and shall comprise English as per 10+2 CBSE syllabus and reasoning and general awareness. ராகான்னு சொல்லுவாங்க அதை. மார்க்கிங் பேட்டர்ன் ஃபார் ஆன்லைன் டெஸ்ட் அப்ஜெக்டிவ். ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலன்னா அதுக்கு 0 மார்க். அண்ட் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி அதுக்கான ராங் ஆன்சர் அப்படின்னு போயிடுச்சுன்னா 0.25 மார்க் அதில் கட் பண்ணுவாங்க. அண்ட் நோட்: above examination methodology has been designed to facilitate selection process based on qualifications of candidates. Irrespective of the examination methodology, airmen enrolled under this entry are liable to be assigned and duty in organizational interest at the discretion of the Indian Air Force. இதில் முக்கியமான ஒன்று, இதில் இருக்க ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே நம்ம பாஸ் ஆகணும். ஆக்சுவலாக ஓவராலாக கிடையாது,
ஓவரால்னால் இந்த 45 மினிட்ஸில் எவ்வளோ எழுதுகிறோமோ அண்ட் சம் கொஸ்டின்ஸ் வரும். இந்த ராகா, இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் சேர்த்து இல்லை, ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக நீங்கள் இங்கிலீஷில் தனியாக ஒரு பாஸ் ஆகணும், ஜென்ரல் நாலேஜில் பாஸ் ஆகணும், அண்டு சம்திங் இன்னொன்று வந்துச்சு அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், இது எல்லாத்துலேயும் இதெல்லாம் ஒவ்வொரு செக்ஷன் சொல்லுவோம். ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நீங்கள் பாஸ் ஆகணும். அண்ட் இது உங்களுக்கு என்னென்ன எடுத்து போகணும், எப்படி எடுத்து போகணும், இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான பாயிண்ட் ஒன்று நீங்கள் பாருங்கள், உங்களில் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், என்சிசி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், பாடி டாட்டூஸ் கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் அண்ட் 4 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் என்சிசி ஏபிஆர்சி சர்டிஃபிகேட். உங்கள்கிட்ட எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் உங்ககிட்ட பி சர்டிஃபிகேட் கையில் வந்துருச்சுன்னா ஏ சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ இல்லை, சி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கையில் கிடச்சிருச்சுன்னா பி சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ கிடையாது. வேல்யூ கிடையாதுன்னா சியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதுக்கு மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் அதை எடுத்து போயிருங்க, அதுக்கு உங்களுக்கு சில போனஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாலும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க, ஸ்போர்ட்ஸ்க்கும் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பாயிண்டில் இது எதுவும் கொடுக்கல, கீழே கொடுத்துருக்கலாம். ஓகே, பேலன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பாருங்கள், இன்னும் இதில் இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ், ஹைட் எவ்வளோ இருக்கும், ரன்னிங் எவ்வளோ ஓடணும், என்ன புஷ்அப்ஸ், சிட்டப்ஸ், சிட்அப்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. இதை அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் சேர்த்து கவர் பண்ணுறேன். இல்லை நான் சொன்னதில் எதுவும் தப்பாக இருக்குது, எதுவும் எரர் இருக்குது, எதுவும் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னாலும் அதை நீங்கள் பாயிண்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணி சொல்லிடுவேன். ஏன்னா தப்பான நியூஸ் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை கரெக்ட் பண்ணி சரியாக சொல்லிடுவோம். இப்போ வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக அடுத்த வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம என்பிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் உடனே பார்த்துட முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.